அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஜிஞ்சர் பேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேடை பார்க்க போகிறோம். இது மிக மிக அற்புதமான பலனை குறிக்கூடியது. நாம் வந்து இந்த பேடை பயன்படுத்தி இதனுடைய பலனை பார்த்தியாச்சு. அதனால் இந்த வீடியோக்கள் போடுறோம். எங்களுடைய வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். இந்த ஜிஞ்சர் பேடு அப்படின்றது இது வந்து வேறு எதுவும் கெமிக்கலெல்லாம் எதுவும் இல்லை. இதில் ஜிஞ்சர் பேடு, இது பேரே ஜிஞ்சர் பேடு அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? இஞ்சி தான். இஞ்சி சுக்குனுடைய தூளை வந்து இன்னும் ஒரு சில மூலிகைகளை இது கூட சேர்த்து இந்த பாதத்தில் வைக்கிறதுக்காக, இந்த பாதத்தில் இது வந்து இந்த மாதிரி ஒரு பேட் இருக்கும், உள்ள இந்த கவரில் இருக்கும். இதில் வந்து இன்னும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் இருக்கும். இந்த பேப்பரை வந்து அந்த கவராக மேலே வந்து வச்சு கவரை போட்டுக்கலாம். மிக அற்புத பலன் கொடுக்கக்கூடியது. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின் எடுக்கக்கூடியது இதனுடைய முக்கியமான பர்பஸ். இதனுடைய முக்கியமான செயல்பாடு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை எல்லாத்தையும், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலில் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாதத்துலேயும் கையிலையும் தான் போய் முடிவடையுது. அதனுடைய நரம்புகள், நாடிகள் எல்லாமே எண்டு அப்படின்னு சொன்னால் பாதத்துலேயும் கையிலையும் தான் வந்து முடிவடையுது. அதுக்காக தான் அந்த அக்குபஞ்சர் மற்றும் இந்த தொடு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, டச் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த டச்சிங் ஹீலிங்கில் வந்து சுஜோக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. சு அப்படின்னு சொன்னால் கை, ஜோக் அப்படின்னு சொன்னால் கால். இந்த கைகளையும் கால்களுக்கும் நாம் வந்து பயிற்சி கொடுக்கறதுனாலையோ அல்லது சிகிச்சை கொடுக்கறதுனாலையோ நம்மளால் எந்த வயதில் எந்த நோய்கள் இருந்தாலும் திரும்பவும் நம்மளால் வந்து வயதை வந்து குறைச்சிக்க முடியும். நோய்களே இல்லாத ஒரு வளமான வாழ்க்கையை கூட நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தொடு சிகிச்சை. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை அப்படின்னு சொன்னால் ஹீலிங், அதாவது நியர் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங்கு, டச் ஹீலிங்கு, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகத்தில், ஏன்னா மருந்தே இல்லாத ஒரு மருத்துவம், 100% பலன் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு இதில் இருக்குது. அதனால் எல்லோரும் ஒத்து தான் ஆகணும். எவ்வளோ பெரிய ஆங்கில மருத்துவராக இருந்தால் கூட இதெல்லாம் இயற்கை மருந்துகளுக்கு பக்கத்தில் வந்தால் தான் அந்த ஆங்கில மருத்துவம் அப்படின்றது வந்து ஒன்றும் நம்ம தவறாக சொல்கிறதில்ல. என்னன்னா, ஒரு அவசர கதிக்கு, அவசர நிலைக்கு, ஏதோ ஒரு நிலையில் வந்து அவசரமாக ஏதாவது யாரையாவது பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆங்கில மருத்துவம் நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு டாக்ஸினை வந்து இம்மிடியேட் டாக்ஸினை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆங்கில மருத்துவம் நிச்சயமாக பலனக்கூடியது. என்றைக்கும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. உலகத்தில் நம்ம பார்க்குறோம், அரசியல்வாதிகள், இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் ஒருத்தர் குறை சொல்லி அவங்க தலையிலேயே அவங்க மண்ணவாரி போட்டுக்குவாங்க. அவங்களுடைய முழு நிலையும் தெரிஞ்சிடுவாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமிக்கு நம்ம வந்தது வந்து நம்மளுடைய நிலையை, நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் நாம் வந்தோம் மொழியே, மற்றவர்களை வந்து இது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்காக வரல. அதுக்காக நம்ம பிறக்கவும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய உலகத்திலேயே இந்த மனித ஒரு பிறப்பு தான் உயர்வான பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வியார் சொல்லுவாங்க. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த போது வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவ்வளோ அற்புதமான இந்த பிறப்பை வந்து நாம் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும், இந்த உடம்பை வந்து எந்த நோய் இல்லாமல் செஞ்சுக்கிறதுக்குமான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிக்கும் வெளியே நம்ம வந்து மருத்துவங்கள் மருந்துகளை நம்ம குறை சொல்கிறது எதுவும் தேவையில்லை. நம்மளுடைய நிலைக்கு நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த வகையில் இந்த ஜிஞ்சர் பேடு வந்து மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இரவு தூங்குறதுக்கு போகும்போது காலை நல்லா கழுவிட்டு இந்த பேடு வந்து இது இந்த கவரில் இருக்கும் இந்த பேடு இதே மாதிரி இந்த இங்கே காட்டியிருக்கிற மாதிரியே இருக்குது. இதில் வந்து இந்த வைக்க வேண்டியது வந்து கிட்னி பாயிண்டில் அந்த பாதத்தினுடைய குழிப்பகுதியில் வைக்கணும். பாதத்தினுடைய குழிப்பகுதியில் வச்சு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, பேப்பர் மாதிரி. இது ஸ்டிக்கர், இது அப்படியே ஒட்டிக்கும். இது காலில் வந்து மூவ் ஆகாத அளவுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாத அளவுக்கு ஒட்டிக்கும். மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தணும். எல்லாம் வந்து நோயில்லாத வாழ்வு,
நோயே வந்து நான் வந்து அது எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னேன். உலகத்தில் செல்வம் அப்படின்றது எல்லாமே நிலையில்லாதது. இன்று இருப்பது நாளைக்கு இருக்காது. நீ எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு செல்வதற்கு பகவத்கீதையில் வந்து ஒரு அற்புத ஞான வாக்கியம் இருக்கும். அது மாதிரி நாம் நோய் இல்லாமல் நாமளும் இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் வச்சுக்கிட்டோம்னா அதுதான் உலகத்தில் வெற்றியாளர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வகையில் இந்த ஜிஞ்சர் பாட் வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம். நம்மக்கிட்ட நிறைய அக்குப்ரெஷர் நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தில் 23 துறைகளில் வந்து கிராண்ட் மாஸ்டர். அதனால் வந்து மருந்துகள் நாம்ளே நிறைய குரு மருந்து, உயிர் காக்கக்கூடிய மருந்துகளெல்லாம் வந்து நாம்ளே டெஸ்ட் பண்ணி நாம்ளே வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறோம். அது வந்து நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது வந்து பயன்காக கொடுக்குறோம். எதுவுமே விலை இல்லை. உலகத்தில் விலைக்கு அப்படின்னு போயிட்டோம்னா அது வந்து பயன் இல்லாமல் போயிடும். அதனால் எல்லாமே இலவசமாக தான் கொடுத்துட்ருக்குறோம். நம்முடைய நண்பர்கள் குழு இருக்குது நம்மக்கிட்ட. அவர்கள்லாம் ஆன்மீகமாக அவங்க தொடர்றாங்க. அவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால பெரிய பெரிய மருத்துவத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே, ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்முடைய மருந்துகளையும் நம்முடைய ஆலோசனையும் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது உண்மையானது. இது வந்து 100% எந்தவித பக்க விளைவும் இல்லாதது அப்படின்றதுனால தான். எனவே நீங்களும் இந்த ஜிஞ்சர் பேடை தாராளமாக பயன்படுத்தலாம். இது வந்து ஆன்லைனில் வந்து 500 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான விலை பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள், 120 தான் போட்டிருக்கு. நம்ம இது வந்து கடையில் வாங்கும் பொழுது 120 ரூபாய் தான் வாங்கணும். இது வந்து உண்மையான விலை 120 ரூபா தான். ஆனால் ஆன்லைனில் 500 1000 ரூபா அப்படின்னு அடித்து 500 ரூபா அடிக்க போட்டிருக்குறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் வந்து இதில் வந்து 6 பேட் இருக்குது. 2 கால்களுக்கும் பயன்படுத்தினா கூட 3 தடவை பயன்படுத்தலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தினா போதும். ரொம்ப டாக்ஸின் உடம்பில் வந்து உடல் வலி, நிறைய கொப்பளங்கள், அங்கங்கே வீக்கம் இருக்கிறது, கல்லீரலில் வந்து அழுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம உடம்பில் வந்து ரத்தத்தில் வந்து நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட பயன்படுத்தலாம். ஆனால் நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாதத்துக்கு ஒன்று பயன்படுத்தினா போதும். இந்த ஜிஞ்சர் பேடு ராத்திரி தூங்கும் பொழுது காலை கழுவிட்டு பேடை போட்டுக்கணும். காலையில் எழுந்து அந்த பேடை கழட்டுனா சேரு மாதிரியே இருக்கும். சத டிச்சினுடைய சேரு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நாற்றம் அடிக்கும், ஒரு ஸ்மெல் வரும் அதில். அந்தளவுக்கு அது ஜிஞ்சர் தான், இது வேறு ஒன்றுமே இல்லை. இஞ்சி, அந்த சுக்கு கூட இன்னும் ஒரு சில ராஜ மூலிகைகள், ஒரு சில இயற்கை மருந்துகளை அது கூட சேர்த்து ஒரு பொடியாக்கி ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த கவர் நம்மளுடைய பாதத்தினுடைய K1 அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் அது வந்து இருக்குது. ரொம்ப அற்புதமான, அது வந்து அந்த இடத்துல வந்து குடல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடலுக்கான புள்ளிகள் அந்த இடம்லாம் அது சுத்திகரிப்பு பண்ணுது. நாங்கள் அதை 100% உண்மை, நல்லது, நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். நீண்ட நாட்களாக 20 வருடத்துக்கு மேலே நான் இதை பயன்படுத்தியிருக்கிறேன். அதனால் நல்ல பலன் கொடுக்கூடியது அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயத்தை நாம் வந்து எப்பயுமே எடுத்து சொல்கிறது மிக நல்லது. நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றுண்ணா. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அவர் குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னா, அதனுடைய சிறப்பாவது சொல்லு அப்படின்னா அவையார். அந்த மாதிரி இன்றைய நாளில் வந்து இதை சொல்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த இயற்கை பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.